விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டான பேட்ச் ஃப்ளோ ட்ராப்ஸ் ஒன்று சொல்கிற மாதிரிங்க. இந்த காம்போ எப்போவுமே உங்ககிட்ட இருக்கட்டும். எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஒரு 5 சொட்டு, இது காம்பினேஷனாக இருந்ததுன்னா 5 சொட்டு 5 பில்ஸோ எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவலாக தனித்தனி ஃப்ளவராக வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயும் 2 சொட்டோ 2 பில்ஸோ எடுத்து 1/2 லிட்டர் பாட்டிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஹோல் டே சிப்பாக குடிச்சிட்டு வரலாம். உங்கள் எனர்ஜி அன்றைக்கே மாற ஆரம்பிச்சிடும். அது என்ன பேட்ச் ஃப்ளோ ட்ராப்ஸ் அப்படின்னா, ஆஸ்பென், ASPEN ஆஸ்பென், வெர்வைன், VERVAIN வெர்வைன், chestnut bud, CHESTNUT BUD chestnut bud, wild rose, WILDROSE wild rose. இதுதான் உங்களை ரக்கிட்டான்னு வாழ சொல்லும். என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். சிக்கரி கொஞ்சம் உங்களை சுயநலமாக யோசிக்க சொல்லும். CHICORY சிக்கரி. ஸ்வீட் செஸ்னட் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைச்சு கொடுக்கும். ஆஸ்பென் வந்து ஒரு டிவைன் கிரேஸ், கிரவுன் சக்கரை ஆக்டிவேட் பண்ணும். வெர்வைன் ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் நிற்காமல் ஓடிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ் வந்து வெர்வைன் மூலமாக பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். செஸ்னட் பட் வந்து செஞ்ச தப்பையே திருப்பி செஞ்சுட்டு அதுலேருந்து புதுசாக எதுவும் பாடங்களை கற்றுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக செஸ்னட் பட் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும். அது மூலமாக நீங்கள் உஷாராயிருவீங்க. நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிகம் அப்படிங்கிற லக்னத்துக்கும் விருச்சிகம் அப்படிங்கிற ராசிக்கும் தனுஷு மற்றும் மீனம் அப்படிங்கிற 2 ராசிகள், குருவுடைய 2 வீடுகள் 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஆகுது. 2 அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய புது வரவு, புது சாமான். 2 அப்படிங்கிறது மாங்கல்ய பாக்கியம். 2ங்கிறது வாழ்க்கை துணையோட உயிர். 2 அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானம். 2ங்கிறது அவங்க கொடுக்கும் வாக்கு, கமிட்மெண்ட்ஸ். 5 அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், குழந்தைங்க, காதல், பாலிட்டிக்ஸ், என்டர்டெயின்மெண்ட், கிரியேஷன், எனிதிங். இதெல்லாமே காதல், இதெல்லாமே 5க்குள்ளே வந்துடும். அந்த 2, 5 கூடிய அந்த குரு விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 7ஆம் பாவமான ரிஷபத்தில் வந்து நிற்கிது. ரிஷபத்தில் நின்று லக்னத்தையும் ராசியையும் குருவுடைய ஆஸ்பெக்டு எனர்ஜியை ஷேர் பண்ணுது. அப்போ லக்னத்தை குரு பார்க்கறது ரொம்ப 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 விசேஷம். அதில் 5ஆம் அதிபதியாக இருந்து லக்னத்தை பார்க்கறது டபுள் டைம்ஸ் விசேஷம். ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மேக்ஸிமம் டு த மேக்ஸிமம் நன்மைகளை மட்டுமே அளிக்கும். இதில் ப்ரொவைடட் உங்களுடைய ஜாதகத்தில் தசையும் புத்தியும் அந்தரமும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நிறைய பாசிட்டிவ் திங்ஸை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 100% எடுத்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷோட ஒரிஜினல் 2ஆம் பாவமான ரிஷபம். எகெயின் வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் கொடுக்கும் வாக்கிய நிறைவேற்ற தன்மையையும் மாங்கல்யத்தையும் வாழ்க்கை துணையுடைய உயிரையும் ரிசோர்சஸ் வளங்கள், 2ஆம் பாவங்கிறது வளங்கள், அதை சுட்டி காட்டக்கூடிய ரிஷபத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் பாவமான தனுஷை பார்க்குது. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் ப்ராமினெண்ட்டாக ஆக்டிவேட் ஆக்கப்படுது இந்த குரு பயிற்சியில். ஸோ இது வரைக்கும் வருமானம் ஸ்டேபிளாக இல்லாதவங்களுக்கு வருமானம் ஸ்டேபிளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இதுதான். வீட்டுக்குள்ளே புது வரவு, அது உயிர்காரகத்துவமாக இருக்கலாம், அது பொருள்காரகத்துவமாக இருக்கலாம். அதுக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஏற்ற காலகட்டமாக இருக்க போகுது. காதலிக்கிறவங்களையே மனம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும். ஏன்னா 5-7 கனெக்ட் ஆகுது. இல்லைனா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள காதலிச்சிருங்க, 5-7 கனெக்ட் ஆகிடும். 7-5 கனெக்ட் ஆகிடும். சிம்பிள். அப்படி தான் போயிடணும். கோ வித் ஃப்ளோ ஆல்வேஸ். ஸ்கார்பியன்ஸ் தெரியும்ல உங்களுக்கு, எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி. குருவுடைய ரிஷபத்திலேருந்து குருவுடைய 5ஆம் பார்வை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 11ஆம் பாவமான ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேற்ற இடத்துல போய் விழுகுது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், அப்டாக்கிள்ஸ், சர்ப்ளஸ் கெயின்ஸ், ஹியூஜ் சோஷியல் ஐடென்டிட்டி, மாஸ் மீடியா, இந்த பாவத்துக்கு குருடைய பார்வை விழுகுது. அப்படிங்கும்போது எகெயின் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க இது வரைக்கும் என்னெல்லாம் ஆசைகள் அபிலாஷைகள் வச்சுருந்தீங்களோ அதுக்கும் ஆக்டிவேஷன் கொடுத்துருச்சு இந்த குரு. கிரீன் சிக்னல் கிடச்சிருச்சு. 2, 7, 11 கனெக்ட் ஆகுது. எகெயின் ரிலேஷன்ஷிப்பையும் திருமண வாழ்க்கையும் ஆக்கப்பூர்வமான சோஷியல் ஐடென்டிட்டியும் சொசைட்டி மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்களையும் வருமானத்தையும் சர்ப்ளஸ் கெயின்ஸையும் சுட்டி காட்டுது. குருவுடைய 9ஆம் பார்வை டைரெக்டாக மகரத்துக்கு விழுகுது. மகரம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 3ஆம் பாவம். 3 அப்படிங்கிறது வந்து முயற்சி.
3ங்கிறது நம்மளை வெளிப்படுத்துகிற விதம், ஹவு வி எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப், நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் வெளியில் அப்படிங்கிறது. 3ங்கிறது நம்மளுடைய கம்யூனிகேஷன் வித் எவ்ரிபடி, ஹவு வி மூவ் வித் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது 3ஆம் பாவம். 3 அப்படிங்கிறது விபத்து. ஸோ இது மட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு கவனத்தில் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் நம்ம நடவடிக்கைகளில் பிரயாணங்களில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். ஏறி இறங்கும் போது நடக்கும்போது கூட கொஞ்சம் நிதானம் வேணுங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த 3ஆம் பாவத்தை குரு பார்க்குதுங்க போது நார்மலாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 3ஆம் பாவம் தடையை கொடுக்கக்கூடிய பாவகம். ஏன் அப்படின்னா மகரம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ராசி கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். மகரம் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டான ஒரு ராசி, ஈஸியாக அதோட பலன்களை கொடுத்துறாது. மகரம் ரொம்ப ஈஸியாக பலன்களை கொடுக்குதுன்னா உலகத்தில் பிறந்த எல்லாருமே நேம் ஃபேம் பவர் அத்தாரிட்டியோட வாழ்ந்துட வேண்டியதானே. எனக்கு காலபுருஷோட ஒரிஜினல் 10ஆம் பாவமே மகரம் தானே. கும்பம் ஒன்றே ஆக்டிவேட் ஆயிருமில்ல, சர்ப்ளஸ் கெயின்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், எங்கே பார்த்தாலும் நம்மளோட பேர் எடுக்கிறது, எங்கே பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசுறதுல ஆக்டிவேட் ஆயிருமே. மகரம் இஸ் நாட் எனி சச் ஈஸி ராசி. ஸோ அந்த மகரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு காரிய தடையும், தன்னை வெளிப்படுத்துவதில் நிறைய சங்கடங்களையும், ரிப்பீட்டட் எஃபர்ட்ஸையும், அயராத உழைப்பையும், திரும்ப 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 ஒரு விஷயத்த செய்ய சொல்லி நிர்பந்திச்சுட்டே இருக்கிற அந்த மகரத்துக்கு மேலே க்ளோஸ் நெட்வொர்க் சர்க்கிள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், அதையும் மகரமாக மாறிடுச்சு. அதையும் விருச்சிக ராசிக்காரங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டாங்க. மீறி கிடைச்சாங்கன்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவ்வளோ அந்த ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களோட பொறுமை நிதானத்தையும் அவ்வளோ கேவலமாக சோதிப்பாங்க. இதுக்கு மேலே அவங்க பொறுமையாகவே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு, ஏன்னா அது மகரமாக போயிடுச்சு அகெயின். ஸோ அந்த பாவத்தையும் இப்போ குருவோட ஆஸ்பெக்ட் ஷேர் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது உங்களை வெளிப்படுத்துகிற விதத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களை நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நார்மலாக 100 தடவை போட வேண்டிய எஃபர்ட்ஸ் இனிமேல் 10 தடவை போடும்போதே அந்த முயற்சிகள் பலிதமாக ஆரம்பிக்கும். 3ங்கிறது மாற்றம், ஒரு சேஞ்ச். அது இடம் மாற்றமாக இருக்கலாம், அதில் ரீலொகேஷனாக இருக்கலாம், இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதா இருக்கலாம், இருக்கிற விஷயத்த ஒரு மாற்றி அமைக்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்துக்கு விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க 100% ரெடி ஆகிக்கோங்க. அஷ்யோர்டு உங்களுடைய நட்பு வட்டம் எக்ஸ்பேண்ட் ஆகும், என்லார்ஜ் ஆகும். ஆக்கப்பூர்வமான விதத்தில் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 2 முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இது அப்நார்மலான ஒரு காம்போ. ஏன் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி உங்களுடைய இதை பார்க்குறது, ராசியை பார்க்குறது. ஸோ இது தி பெஸ்ட் காம்போ. காலபுருஷனுடைய ஒரிஜினல் 9ஆம் பாவாதிபதியான குரு ரிஷபத்திலிருந்து விருச்சிகத்தை ஆஸ்பெக்ட் பண்ணுறது. காலபுருஷனோட ஒரிஜினல் 10ஆம் பாவாதிபதியான சனி கும்பத்தில் உட்காந்து விருச்சிகத்தை 10ஆம் பார்வை ஆஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இது தி பெஸ்ட் காம்போ எவர் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களோட ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கலாம். அதுவும் எப்படி, குருவுடைய 9ஆம் பார்வை மிக 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 பவர்ஃபுல்லான ஒரு பார்வை. ஏன்னா காலபுருஷனோட ஒரிஜினல் 9ஆம் பாதி தன்னுடைய 9ஆம் பார்வையால் விருச்சிகத்தை பார்க்கறது. 2வது காலபுருஷனோட ஒரிஜினல் 10ஆம் பாவாதிபதி தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறது. ஸோ வேலை 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 உங்களை எல்லா விதங்களையும் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லா விதங்களையுமே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்நார்மலான காம்போ இது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒரு வருஷத்தை தசாபுத்தி எவ்வளோ வெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த குருவோட சப்போர்ட்டால் ரொம்ப பாசிட்டிவாக இயக்க முடியும், நம்புங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக உணர்றீங்களோ, நார்மலாகவே உங்களை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை இல்லையா? நான் அதனால தான் எப்போவுமே தெய்வத்தோட யூனிவர்ஸோட டைரக்ட் சில்ட்ரன், கடவுளுடைய குழந்தைங்கன்னு சொல்லுவார். யாருமே நடுவில் காப்பாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி எனர்ஜி கூட நீங்கள் ப்ராப்பராக இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் 4:30 மணிக்கு உறுதியாக எழுந்திரிச்சிடுங்க. நீங்கள் சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல. மார்னிங் 4:30க்கு கம்பல்சரி எழுந்திரிச்சு பழகிறங்க. நைட்டு நிம்மதியாக தூக்கம் வர ஆரம்பிக்கும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிக்கும். நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருந்த பல தடங்களை அடித்து உடச்சிட்டு முன்னேறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். திருமணமாய் பிரிவினையில் இருக்கிறவங்களுக்கு ரீமேரேஜுக்கும் சரியான காலகட்டமாக விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. ஸோ தர்ம கர்மாதிபதி சேர்ந்து உங்கள் ராசியையும் உங்கள் லக்னத்தையும் பார்க்கறது நான் சொன்ன மாதிரி பூம். ஸோ யூஸ் இட் வெரி 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 பாசிட்டிவ்லி. ஸ்டே வெரி பாசிட்டிவ். மே த யூனிவர்ஸ் ஷேர் abundance upon you and your family members. Grow more compassionate. Universe always has your back. Thank you so much. Love you all. Astro Bandha again from Coimbatore. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எங்கும் ஓங்குக. Love you all. Stay blessed.